أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ஆய்போவன் வணக்கம். எதிர்வரும் 21ஆம் திகதி இந்த நாட்டில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது வெற்றி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தி இன்று இந்த காத்தாங்குடி ஹிஸ்புல்லா திறந்தவெளி அரங்கிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் வெற்றி பேரணியை இப்பொழுது நாம் இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுதும் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திறந்தவெளி அரங்கிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 21ஆம் திகதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்னும் சொற்ப வேளையில் இந்த மண்ணுக்கு வருகை தர இருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இனம், மதம், மொழி, கட்சி பேதங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரே குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 21ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என கூறி එනම් මේ කාත්තාංගුඩි හිස්බුල්ලා මෙම ස්ථානයේ පැවැත්වෙන මේ දැවන්ත ජනරැලිය ආරම්භ කරන්නටයි සූදානම. එනම් මෙම වේදිකාවේදී මුලින්ම ඔබව ආමන්ත්‍රණය කරන්නට ගෞරවයෙන් යුක්තව ආරාධනය කර සිටින්නේ අපි ආරාධනය පිළි අරගෙන මෙම ස්ථානයට සම්ප්‍රාප්ත වී සිටින සජිත් ප්‍රේමදාස මැතිතුමන්ගේ ජයග්‍රහණය විජයග්‍රහණය කරවීම සඳහා රට පුරා යමින් තමන්ගේ කට අවදි කරන හඬ අවදි කරන ඒ ආදරණීය චරිතයටයි මාගේ ආරාධනාව. ජනාධිපති මැතිවරණ මෙහියුම් ප්‍රධානී සමගි ජන බලවේගයේ උපසභාපති හිටපු අමාත්‍ය නීතිඥ සුජීව සේනසිංහ මැතිතුමනි ඔබතුමන්ටයි මේ ගෞරවනීය ආරාධනාව මේ ජන රැළිය ආමන්ත්‍රණය කිරීම සඳහා. எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அடுத்து உங்கள் முன் உரையாற்றுவதற்காக அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி தலைவரும் தேர்தல் பரப்புரை செயலாளருமான சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் உரையாற்றுவதற்காக. සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාටම. අස්සලාමු අලයිකුම්. අස්සලාමු අලයිකුම්. නල්ලම්. මේ ප්‍රදේශයේ අපිට අනිවාර්යයෙන්ම 21 වෙනිදා ජයග්‍රහණය කරනකොට දැනටමත් විශාල දියුණුවක් කරපු ඒ වගේම දේශපාලන වශයෙන් එතුමාගේ තරුණ කාලේ ඉන්න අවුරුදු තව 15ක් 20ක් අපේ ආණ්ඩුව යටතේ විශාල සංවර්ධනයක් මේ ප්‍රදේශයට කරන්න පුළුවන්. ඉතා ප්‍රියමනාප ලස්සන මගේ මිත්‍රයා හිස්බුල්ලා මැතිතුමාගෙන් අවසරයි කාතන්ගුඩිය දෙදරන හොඳ අප්පුඩියක් දෙන්න සියලු දෙනාම. ඒ වගේම මේ රැස්වීම සංවිධානය කරන්න අපේ ජයග්‍රහණය තහවුරු කරන්න අපිට විශාල ශක්තියක් ලබා දෙන හිටපු සභාපතිවරු, නගරාධිපතිවරු, පළාත් සභා මන්ත්‍රීවරු, පළාත් පාලන අපේක්ෂක මහත්මයාත්මීන්, ඒ වගේම ශාඛා සමිතිවල අපේ නිලධාරීන්, ඒ වගේම ආදරණීය ජනතාව විශාල වෙනසක් ඊටාම අමාරුවෙන් පීඩණයෙන් ඉන්න විශාල ජනතාව ඔබතුමාන්ලා අම්මලා තාත්තලා
සහෝදර සහෝදරයන් සියලු දෙනාගේම අවසරයි. அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, தலைவர்களே, அதேபோன்று ஹிஸ்புல்லா முன்னேநாள் அமைச்சர் அவர்களே, இங்கு ஒன்று திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக මාධ්‍ය මහතුන් පොලිසිය මහත්තුරු සියලු දෙනාගේම අවසරයි. இங்கு வருகை தந்திருக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், உங்கள் அனைவரையும் விழித்தவனாக සහෝදරවරුනි අපි ඉතාමත් තීරණාත්මක තැනක අපි ඉන්නේ මේ අවස්ථාවේ. நாங்கள் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கின்றோம். මේ 21 වෙනිදා ඔබතුමාලා ගන්න තීන්දුව අනුව අපි ගොඩ යනවද? අපි අංගොඩ යනවද කියන තීන්දුව 21 වෙනිදා අපි ගන්නවා මේ රටේ ජනතාව. நாங்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி எடுக்கின்ற தீர்மானம் நாங்கள் முன்னோக்கி செல்வதா இல்லை அங்கொடைக்கு செல்வதா என்ற தீர்மானம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ගොඩ යනවා දෙන්න අපුඩියක්. ගොඩ යනවා ඔක්කොමලා. ரைட். ගොඩ යන බව පේනවා හිස්බුල්ලා මහත්තයා. මෙතන ඉන්න කාන්තාව මම දැකලම නැහැ මෙච්චර කාන්තාව සංඛ්‍යාවක්. මං හිතන්නේ 3000කට අධික හොඳ අපුඩියක් දෙන්න අපේ අම්මලා නංගිලාට විශාල පිරිසක් අපේ ජයග්‍රහණය තාවුරු කරන්න මේ සානට ඇවිල්ලා ඉන්නවා. ஹிஸ்புல்லா அரங்கிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். நான் இதுவரையில் இப்படியான தாய்மார்கள் சகோதரிகள் கூட்டத்தை காணவில்லை. ஏராளமான தாய்மார்கள் சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඕගොල්ලන් හොල්මන් වෙලා බලා ඉන්නවා. ඉන්දියාව විශාල සංවර්ධනයක් ලබනවා. ලෝකේ බලවත්ම රට බවට පත් වෙනවා. ඉලෙක්ට්‍රික් බෙන්ස් එක ඉන්දියාවේ ගහනවා. ප්ලේන් එක ඉන්දියාවේ ගහනවා. ඕගොල්ලන් බලා ඉන්නවා ලංකාව අපිට මොකද වුනේ? අපි දුප්පත් වෙලා බංකොලොත් වෙලා මොකද මේ වුනේ කියලා කාත්තන්කුඩිය ජනතාව ඉතාමත් විමසිල්ලෙන් බලා ඉන්නවා. நாடுகள் பொருளாதார துறையிலே அபிவிருத்தி அடைந்து செல்கிறது. இந்தியா போன்ற நாடுகள் அதான் ஒலிக்கிறது. அதன் பின் பேசுவோம்.
බොහොම ස්තුතියි. මම කියමින් සිටියේ අම්මේ තාත්තේ මේක වැදගත් මැතිවරණයක්. මේක අපි හරි තීන්දුවක් ගත්තොත් අපි සියලු දෙනාටම ගොඩ යන්න පුළුවන්. වැරදි තීන්දුවක් ගත්තොත් මේක අපායක් බවට පත් වෙන්නත් පුළුවන්. நான் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன், இது முக்கியமான ஒரு தேர்தல். சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுத்தால் எங்களுடைய திசையை மாற்றிக்கொள்ளலாம். பிழையான தீர்மானங்களை எடுத்தால் பிழையான பக்கத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். අන්තිම අවුරුදු 3-4 පාලනයේ හින්දා අපේ රට බංකොලොත් බවට පත් වුණා. විශේෂයෙන්ම මේක බංකොලොත් වෙන්න, මේ රට බංකොලොත් වෙන්න ප්‍රධාන කාරණා කීපයක් තියෙනවා. එකක් තමයි LTT සංවිධානය බිලියන 250කට වැඩිය පාඩුවක් ඒ කාලය තුල සිදු කරා. விசேடமாக ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். கடந்த 3-4 வருட ஆட்சியில் எமது நாடு வங்குரோத்து நிலைக்கு சென்றது. இதற்கு 3 பிரதான காரணங்கள் கருப்பொருளாக அமைந்ததை இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். அதில் ஒன்றுதான் LTT உறுப்பினர்கள் செய்த மாபெரும் சேவை. அதாவது LTT உறுப்பினர்களால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பாரதூரமான விளைவுகள். ஆம், இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை முன்னைய நாள் அமைச்சர் சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதோ இந்த மாடிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். බොහොම ස්තුතියි. හොඳ අපුඩියක් දෙන්න රවුෆ් හකීම් මැතිතුමාට. ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு எங்க உற்சாகமான கரகோஷம். එහෙමනම් සහෝදරවරුනි, ඔබතුමාලා බලනවා ඇයි මේ ලංකාව මෙච්චර පහතට ඇද වැටුනේ කියලා. අද ඉතාමත් අමාරුවෙන් ජීවත් වෙන අපේ ජනතාව ලයිට් බිල රුපියල් 5000ක් 6000ක් ගෙව්වාම, වතුර බිල රුපියල් 3000ක් 4000ක් ගෙව්වාම ඊළඟ දවස් 25ක් ගෙවා ගන්න හැකියාවක් අපේ ජනතාවට නැහැ. விசேடமாக இந்த நாட்டிலே மக்கள் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வங்குரோத்து அடைந்த இந்த நாட்டிலே மக்கள் மிக மிக கஷ்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 5000 6000 அளவில் இன்று நீங்கள் கரண்ட் பில்லை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று அதிகமான நீர் பில், தண்ணீர் பில்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படியாக பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். මේම පහතට ඇද වැටෙන්න අපිට හේතුනේ මං කිව්වා LTT සංවිධානයේ විනාශය ඩොලර් බිලියන 250කට වැඩි. ඊට පස්සේ JVP එකේ විනාශය ඩොලර් බිලියන 200කට වැඩි. ඊට පස්සේ රාජපක්ෂවරුන්ගේ විනාශය ඩොලර් බිලියන 150කට වැඩි. விசேடமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நாடு வங்குரோத்து நிலைமைக்காக 3 காரணங்கள். LTT அந்த அமைப்பினர் இந்த நாட்டை நாசப்படுத்தினார்கள். டாலர் பில்லியன் 250 அளவிலே நாசப்படுத்தப்பட்ட பணங்களாக இருக்கிறது. அதே போன்று JVPயினர், அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ அணியினர் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிக காரண கர்த்தாக்களாக இருந்தார்கள். රාජපක්ෂවරු ආසියාවේ ඉන්න පෝසත්ම පවුල බවට පත් වෙනකොට ලංකාවේ ඉන්න අපි දුප්පත්ම පිරිස බවට පත් වුණ ආසියාවේ. விசேடமாக ஆசியாவிலே மிகவும் பணக்காரர்களாக திகழ்கின்றவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அணியினர்கள். அவர்கள் ஆசியாவிலே பணக்காரர்களாக திகழ்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற பொதுமக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். මීට ප්‍රධානම හේතුව තමයි ඔබතුමාලා දන්නවා. DS මහත්තයා, ඩඩ්ලි සේනානායක, ජෝන් කොතලාවල, JR ජයවර්ධන, රණසිංහ ප්‍රේමදාස, ගාමිණී දිසානායක, ලලිත් ඇතුළම් මුදලි, රංජන් විජේරත්න, හමීඩ් මොහමඩ්, රොනීද මෙල්, ෆෙස්ටස් පෙරේරා, ඒ වගේම ඇලික් අලුයාරේ, හැරල් හේරත්, UB විජේකෝන් නම් වශයෙන් කියන්න ඕනේ. මේ නායකයෝ අවුරුදු 30ක් තුල මහවැලිය, ගම්මුදාව, විශේෂයෙන්ම කොත්මලේ, වික්ටෝරියා, රන්ටැඹේ, රන්දනිගල, මාදුරුවය මේ ආදි වශයෙන්, ඒ වගේම ගම්මුදාවෙන් විශාල ගෙවල් ප්‍රමාණයක්, ඒ වගේම ඇඟලුම් කර්මාන්තයේ කර්මාන්ත 200ක් මේ ඔක්කොම කරේ මේ නායකයෝ අවුරුදු 30ක් වගේ 48 ඉඳලා 94 වෙනකන් ඉතා කෙටි කාලයක් තුල. விசேடமாக இங்கே பெயர் குறிப்பிடப்பட்ட தலைவர்கள் பல வேலை திட்டங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார்கள். விசேடமாக மகாவலி அபிவிருத்தி திட்டம், கம்முதாவ திட்டம், ரந்தம்பே திட்டம் உட்பட பல திட்டங்களை இந்த நாட்டிலே அந்த அரச தலைவர்கள் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தினார்கள். பல கைத்தொழிற்சாலைகள், கைத்தொழில் பேட்டைகள் இவர்களுடைய காலங்களிலே உருவாக்கப்பட்டதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
එමන ඔගලන් බලන ඇති මෙච්චර වැඩකාර හිටියනම් ඇයි ඔගලන් මෙච්චර දුප්පත් කියලා. இவ்வாறான சாதனையாளர்கள் வேலை செய்தவர்கள் இருந்த போதிலும் ஏன் நீங்கள் இப்படி கஷ்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது யோசிக்கின்றீர்கள். 94න් පස්සේ ඒ සංවර්ධනය නැවතුණ එකම තැන. 94ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த அபிவிருத்திகள் அந்த இடத்திலே நிறுத்தப்பட்டது. අපේ ප්‍රේමදාස මහත්තයා ගාමිණී දිසානායක ලලිත් ඇතුළම්බුදි රංජන් විජේරත්න ඔසියාබේ ගුණසේකර ප්‍රේමචන්ද වීරසිංහ මල්ලිමාරච්චි ගාමිණී විජේසේකර நாயக்கியோ ටික ඔක්කොම ගහලා බිම දැම්ම රට. ஆகவே இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களை அன்று அங்கு வந்தவர்கள் நாசமாக்கினார்கள். அவருடைய வேலை திட்டங்களை அப்படியே நிறுத்தினார்கள். අපේ කරුමෙට පක්ෂ ගිහිලා නැවතුනේ රනිල් වික්‍රමසිංහ කියන මහත්තයා ළඟ. கடைசியாக எங்களுடைய கட்சி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கையில் ஒப்படைக்கப்பட்டது. අර ඔක්කොම නායකයෝ යටතේ අවුරුදු 30යි අපි ආණ්ඩු කරේ. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා යටතේ අවුරුදු 30ක් අපි විපක්ෂේ මහින්ද රාජපක්ෂ චන්දිකා කුමාරතුංග වගේ අදක්ෂ නායකයෝ බිහි කරන්න රනිල් වික්‍රමසිංහ උදව් කරා. ஏற்கனவே மேலே கூறப்பட்ட ஜேஆர் அதேபோன்று பிரேமதாச டிஎஸ் நாயக்க டட்லி சேநாயக்க இவர்களுடைய தலைமையிலே 30 வருடங்கள் சிறப்பான ஒரு ஆட்சி நடைபெற்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கீழ் நாங்கள் 30 வருடங்களாக அந்த அவர்களுடைய தலைமையின் கீழ் ஆட்சி செய்தோம். எந்த பலனும் இல்லை. එහෙමනම් අවුරුදු 30කට පස්සේ සජිත් ප්‍රේමදාස මහත්තයා කියන පන්සිල් පද පහම රකින්න නරක වැඩ කරන්නේ බොරු කියන්නේ දීල් දාන්නේ වැඩ කරන්න පුළුවන් ජනතාව වෙනුවෙන් හැම වෙලේම කැප වෙලා ඉන්නවා. කෘෂිකර්මය, ආර්ථිකය, අධ්‍යාපනය, සෞඛ්‍ය මේ සියල්ල 77 දක්ෂයෝ කැබිනට් එක මේ අවස්ථාවේ එතුමත් එක්ක සැදී පැහැදී ඉන්නවා. මේ 21 වෙනිදාන් පස්සේ ජනාධිපති අපේ, අගමැති අපේ, ආණ්ඩුකාරයා අපේ, මහ ඇමති අපේ, නගරාධිපති අපේ අප්‍රේල් වෙනකොට මුළු ආණ්ඩුවම දක්ෂම ආණ්ඩුව අපි ඇති කරනවා කියන පොරොන්දුව කාත්තාංගුඩිය ප්‍රදේශ ජනතාවට මම දෙනවා. ஆம், அந்த மேலே கூறப்பட்ட தலைவர்களுக்கு பிறகு நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சியில் இருந்தோம். எந்த விதமான வேலை திட்டங்களும் செயற்படுத்தவில்லை. பொருளாதாரம் குண்டியது, சுகாதாரத்துறை பாதிக்கப்பட்டது, கல்வித்துறை பாதிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த 30 வருடங்களின் பின்னர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையின் கீழ் நிச்சயமாக இந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்வோம். 77ஆம் ஆண்டு இருந்த அமைச்சரவை இனிமேல் எங்களுடைய அரசாங்கத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்க போகின்றது. அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். හොරකම් කරන්නේ නැත්නම්, පගා ගහන්න නැත්නම්, කොමිස් ගහන්න නැත්නම් අපේ නායක වගේ හැකියාව අපිට තියෙනවා. අපි මේ සංවර්ධනය, එයාපෝට්, ඒ වගේම වරාය මේ සියල්ල මෙහෙට කර්මාන්ත අපිට 3-4ක් අනිවාර්යයෙන්ම අපි ගේනවා. මේ සියල්ල අපි සංවර්ධනය කරනකොට සංවර්ධන බැංකුව හදලා ඕගොල්ලන්ට නැවත අපි 104ට වගේ අඩු පොලියට ණය දීලා වගේ ස්වයං රැකියා ඒ සියල්ල අපි සංවර්ධනය කරනකොට හකීම්ලා වගේ හිස්බුල්ලා වගේ දක්ෂයෝ අපි මේ ප්‍රදේශය සංවර්ධනය කරන්න උන්ට උපරිම අපි සහයෝගය ලබා දෙනවා මධ්‍යම ආණ්ඩුවෙන්. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர், விழுமியங்களை, மத விழுமியங்களை சிறப்பாக பேணக்கூடியவர், தூய்மையானவர். நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த தூய்மையான அரசியலின் மூலம் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதோடு அபிவிருத்தி வங்கியை அபிவிருத்தி செய்து குறைந்த வட்டி வீதத்துக்கு கடன்களை வழங்குவோம், நாட்டை அபிவிருத்தி செய்வோம். இங்கு இருக்கின்ற ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்கள், ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு சிறப்பான வேலை திட்டங்களை எங்களுடைய அரசாங்கத்திலே நிச்சயமாக கொண்டு வருவார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். එහෙනම් සියලු දෙනාටම ජය වේවා. අපි ආපහු එන්නේ 20 වෙනිදා කිරිබත් කාලක් කාත්තාංකුඩිය ජනතාවත් එක්ක ජය සමරන්න රචින්න පත්තු කරලා ඒ ජයග්‍රහණයත් එක්ක ආපහු එන්න කියන එක ඉතාම ආඩම්බරේ මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. நான் இந்த இடத்திலே இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் வெற்றியோடு நாம் மீண்டும் இந்த இடத்துக்கு வருவோம். பால் பொங்கி அந்த வெற்றியை நிச்சயமாக கொண்டாடுவதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் மீண்டும் வருவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். අපි 21 වෙනිදා උතුර දකුණ නැගෙනහිර බටහිර සියලු ජාතීන් එකතු කරන අපි සියලු ජාතීන්ට ආදරෙයි. අපේ ආගම් භේදය, ජාති භේදය නැහැ සහෝදරනි. සියලු ජාතීන්ට අගය කරන්න පුළුවන් නායක අපි බිහි කරනවා 21 වෙනිදා. එහෙමනම් කාත්තාංගුඩිය ජනතාවට ජය වේවා, හකීම් මැතිතුමාට ජය වේවා, හිස්බුල්ලා මැතිතුමාට ජය වේවා, ලංකාවේ සියලුම ජනතාවට ජය වේවා කියමින් මගේ වචන සුව අපි අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு
எல்லா மக்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். இனம், மதம், மொழி, கட்சி பேதம் எங்களிடம் இல்லை. எதிர்காலத்திலே நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம். 21ஆம் தேதி வெற்றிக்கு பின்னர் மீண்டும் உங்களை சந்திப்போம். ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள், அதே போன்று ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். එන ඔක්කොම මේ ජයග්‍රහණයට හොඳ ෂවුට් එකක් දෙන්න. සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාට சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு. இதுவரை இந்த மேடையிலே மிகச் சிறப்பான ஒரு உரையினை வழங்கியிருந்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதி தலைவரும் தேர்தல் பரப்புரை செயலாளருமான சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த வேளையிலே மிகச் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மேடையை நோக்கி எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்னும் சில வினாடிகளிலே இந்த மேடையை நோக்கி வருகை தர இருக்கின்றார்கள். எனவே அவர்களை வரவேற்கின்ற அந்த மிகச் சிறப்பான நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கிறது. அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தருகின்ற வேளையிலே உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலே இருக்கின்ற அந்த லைட்டினை, ஃபிளாஷ் லைட்டினை ஆன் செய்து அவருக்கு உங்களது ஆதரவினை வழங்கி அவரை இந்த நிகழ்வுக்கு, இந்த மேடைக்கு வரவேற்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அதே வேளையிலே உங்களுடைய கரங்களிலே இங்கே சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய அந்த போர்டு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை தூக்கி அசைத்து உங்களுடைய அந்த செய்கையினை வழங்கி அவரை உற்சாகமாக இந்த மேடைக்கு வரவேற்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே நிகழ்வில் அடுத்து உரை இடம்பெற இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் 30 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகத்திற்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற குரல், நாட்டினுடைய தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமை சட்ட முதுமானி அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு மேடையில் இருக்கின்ற காத்தாங்குடி நகர சபையின் முன்னாள் தவிசாளர் சௌதர் அஸ்வர் அவர்களே, எங்களுடைய இணைப்பாளராக கடமையாற்றுகின்ற சகோதரர் பாக்கீர் அவர்களே, எமது கட்சியின் ஏறாவூர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் சகோதரர் நலீம் அவர்களே, கட்சியுடைய பிரதி செயலாளர் நாயகம் மன்சூரை காதர் அவர்களே, மேடைக்கு அப்பாலே போய் வருகின்ற எங்களுடைய வருங்கால ஜனாதிபதியை வரவேற்பதற்காக போயிருக்கின்ற உங்களுடைய மண்ணின் மைந்தனும் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதி தலைவர்களில் ஒருவருமான முன்னாள் கிழக்கு ஆளுநர் சகோதரர் MLA ஹிஸ்புல்லா அவர்களே, இங்கு மேடையில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், திரளாக குறுமியிருக்கின்ற அருமை காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த நண்பர்கள், தொண்டர்கள், தோழர்கள், அன்புக்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சில நாட்களுக்கு முன்பு இங்கிருக்கின்ற அல் அக்ஸா பள்ளிவாயலுக்கு முன்னாலே நாங்கள் ஒரு மேடை அமைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தோம். அந்த மேடையிலே நானும் சகோதரர் ஹிஸ்புல்லாவும் நீண்ட உரைகளை ஆற்றியிருக்கிறோம். இன்று இருக்கின்ற சூழல், எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு கொஞ்சம் உடல் நல குறைவு. அதனால் வந்தவுடனே அவரும் உங்களை விழித்து பேசிவிட்டு அடுத்த கூட்டத்துக்கு ஓட வேண்டும் என்கிற ஒரு தொங்கோட்டம் ஓடுகிற ஒரு பிரச்சார நாளாக இது மாறியிருக்கிறது என்பதற்காக உங்கள் மத்தியிலே நாங்கள் மன்னிப்பு கோரிக்கொள்ள வேண்டும். இன்று பிற்பகல் நீண்ட நேரமாக எங்களுடைய வெற்றி வேட்பாளரின் வருகைக்காக நீங்கள் மிக பொறுமையாக காத்திருக்க நேர்ந்தமைக்கு நான் அவரின் சார்பிலே உங்களிடம் மன்னிப்பு கோரிக்கொள்ள விரும்புகிறேன். கிளிநொச்சியிலே இருந்து
வானூர்தி மூலம் வந்து களுவாஞ்சிக்குடியை முடித்துவிட்டு மட்டக்களப்பு சிவானந்தா வித்யாலய அரங்கிலே பேசிவிட்டு இங்கு வந்திருக்கிறார், வரப்போகிறார். இங்கிருந்து பிறகு ஓட்டமாவடி போய் கிண்ணியா போய்த்தான் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் நான் நீண்ட நேரம் பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. இருந்தாலும் மிக தெளிவாக இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு எடுத்த முடிவு சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்கும் பெரிய விளக்கம் ஒன்றை தர வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். வேறு எந்த கட்சியும் முடிவெடுப்பதற்கு முன்பு நாங்கள் எல்லோரையும் முந்திக்கொண்டு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பு சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருப்பீர்கள். இங்கு எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் உடைய வாகனம் மைதானத்துக்குள்ளே வந்துவிட்ட நிலையில் அவரை வரவேற்பதற்காக அறிவிப்பாளரிடம் விட்டு நான் சற்று ஓய்வெடுக்கிறேன். இதுவரை நேரமும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 21ஆம் திகதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் விட்டு சென்ற சேவையை மீண்டும் இந்த நாட்டிலே தொட்டு செல்வதற்காக, ஏழை எளியவர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் 21ஆம் திகதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது இந்த காத்தாங்குடி மண்ணின் ஹிஸ்புல்லா திறந்த விளையாட்டரங்குக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். இந்த மேடையை நோக்கி 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போகின்ற இளம் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான தருணத்திலே இங்கே குழுமி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான எங்களுடைய மக்கள் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் வெள்ளத்திலே இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலே பிளஸ் லைட்டினை ஆன் செய்து எங்களுடைய வெற்றி வேட்பாளர் இந்த நாட்டினை சுவீட்சமயமாக மாற்ற இருக்கின்ற எங்களுடைய இளம் தலைமை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வரவேற்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாட்டினுடைய இருந்தே தூய மனத்துடனே எங்கள் நாமத்துடன் இப்புவிதனிலே திடமாய் எழுந்திடும் மக்கள் படையுடனே தேசம் எங்கிலும் வெற்றியின் கோஷமிதே பயணமினிதே சேர்ந்த நாடே வாழ்வும் வளமே வெற்றி நமதே சகலருக்கும் வெற்றி ஐக்கியமான இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த மைதானத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் குழுமி இருக்கின்ற சன சமுத்திரத்தின் மத்தியிலே இந்த மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான தருணத்திலே எங்களுடைய வெற்றி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த காத்தாங்குடி ஹிஸ்புல்லா திறந்த விளையாட்டரங்குக்கு இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷத்தினை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு
சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, 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 தொலைபேசி சின்னத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, 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 ஹிஸ்புல்லா அவர்களுக்கு, ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு, தொலைபேசி சின்னத்துக்கு நன்றி. எங்கள் நாமத்துடன் இப்புவி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய புதல்வர். கிராமம் எங்கும் தேசமாக மாற வேண்டும் என்ற அவரது கனவின் ஓர் அங்கமாக இலங்கை முழுவதும் வீட்டு திட்டங்கள் அமைத்து மாதிரி கிராமங்களை உருவாக்கி ஏழை மக்களின் துயர் துடைத்தவர். மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை தொடர வேண்டும் என ஒரு சகாப்தத்தை உருவாக்கி நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்கின்ற நவீன கற்றல் தொகுதியை உருவாக்கி வழங்கிக் கொண்டிருப்பவர். இந்த நாட்டினுடைய எதிர்கால தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை அன்போடு நாம் வரவேற்று தொடர்ச்சியாக எங்களுடைய சட்ட முதுமாமணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். எங்களுடைய வெற்றி வேட்பாளருடைய வருகைக்கு பிற்பாடு நீண்ட நேரம் கதைக்கிற வாய்ப்பில்லை. இருந்தாலும் இந்த சூழலில் அவரை நாங்கள் ஆதரிப்பதற்கு எடுத்த தீர்மானம் சம்பந்தமாக நிறைய விளக்கங்களை ஏற்கனவே தந்திருக்கிறோம். குறிப்பாக தரவுகளின்படி எவ்வளவுதான் நாங்கள் இன்று முன்னணியிலே நிற்கிற வேட்பாளர்களாக 3 பேரை அடையாளப்படுத்தினாலும் அதிலே ஒருவருடைய வாய்ப்பு இனி அருகிலும் வர முடியாது என்பதாக மாறிவிட்டிருக்கிறது. அது வேறு யாருமல்ல, எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவரை பார்க்கிற போது எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. முதலிலே கேட்பதற்கு முன்னமே தான் தோற்கப் போகிறார் என்று தெரிந்து கொண்டுதான் தேர்தலுக்கு வந்தவர். அவருக்கு ஆரம்பத்திலேயே தேர்தலை நடத்தாமல் வேறு விதமாக ஏதோ ஒரு மந்திரம் மூலம் நாங்கள் ஒரு சேவை நீடிப்பை பெற்றுக்கொள்ளலாமான்னு முயற்சித்து பார்த்தார். எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்த பிறகுதான் தேர்தலை நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் இன்று அவர் போட்டியில் நிற்பது அவருடைய உள்நோக்கம் தான் வெல்வதற்கு அல்ல, எங்களுடைய வெற்றி வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்புகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவருடைய சுயநல நோக்கமாக இருக்கிறது என்பது இன்று பரவலாக அரசியல் விமர்சகர்கள் இன்றுள்ள கள நிலவரத்தை பார்த்து சொல்லுகிற விஷயம். அவருக்கு வேற எங்கும் போற நோக்கமும் கிடையாது. இந்த நேரமும் கிழக்கெல்லாம் சுத்துறாரு. கிழக்க விட்டா வேற எங்கேயும் போய் கூட்டம் நடத்திக்கவும் இல்லை. அவ்வளவுக்கு ஒரு பரிதாபமான நிலையில மனுஷன் இருக்கார். இங்கதான் கிழக்கிலே வாழுகிற தமிழர்களும் முஸ்லிம்களும் அமோகமாக சஜித் பிரேமதாசவுக்கு கடந்த தடவை அவர் போட்டியிட்ட போது 90% மேற்பட்ட வாக்குகளை இந்த மண் அவருக்கு வழங்கியது என்பதுதான் நிதர்சனம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுக்காக தானும் வந்து இதுக்குள்ள வம்புக்கு நிற்கிறாரு. சும்மா வம்புக்கு தேர்வு கேட்கிற மனுஷன் தான் ரணில் விக்ரமசிங்க. எனவே அவருக்கு போடுற வாக்குகள் உண்மையிலே மறைமுகமாக இன்று சஜித் பிரேமதாசவுக்கு கொஞ்சமாவது ஒரு சின்ன போட்டியாக இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தமான விஷயத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பாலும் வந்துடட்டுமே என்று கொஞ்சம் கனவு காண்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. எனவே நாங்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க உண்மையிலே வெல்றதுக்கு போட்டிடுற ஆள் இல்லை. அவர் போன ஜனாதிபதி தேர்தல் 3 ஜனாதிபதி தேர்தல்களை போட்டியிலிருந்து தவிர்த்து கொண்டவர். போட்டி போட்டா தோல்வி என்று தெரிஞ்சுதான் நாங்களும் அவருக்கு சொல்லி ஒதுங்கி நில்லுங்கோ, உங்களுக்கு பகரமாக வேறு யாரையும் கொண்டு வந்து வெப்பம் என்று சொல்லித்தான் சரத் பொன்சேகாவை கொண்டு வந்தோம், மைத்ரிபால சிறிசேனையை கொண்டு வந்தோம், பிறகு சஜித் பிரேமதாசையும் கொண்டு வந்தோம். எனவே 3 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கினால் இப்போ வந்து லொத்தர் கிடைச்ச மாதிரி ஒரு ஜனாதிபதி பதவி கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ கூட்டம் அவரை பாவிச்சு தங்கட பாவங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்துத்தான் அவர் ஒரு கேடயமாக முன்னால் கொண்டு வந்து வச்சாங்க. அதில் இப்போ அவங்களும் அழிஞ்சு போய் இவரும் அழிஞ்சு போய் கடைசிக்கு
பூஜ்ஜியத்தில் போய் நிற்கிற நிலவரம். இப்போ அவருக்குள்ள ஒரே ஒரு போட்டி நாமல் ராஜபக்சோட 3வது இடத்துக்கான போட்டி. எனவே நாங்கள் அவரை பற்றி கதைச்சி வேலில்லை. ஆனால் அவர் செய்கிற இந்த தேவையில்லாத பித்தலாட்டம் வேணுமென்று இந்த மண்ணிலிருந்து சஜித் பிரேமதாசுக்கு கிடைக்கிற அதி உச்சகட்டமான 90% மேற்பட்ட வாக்குகளில் ஒரு சின்ன வீதாசாரத்தை பறிக்கிறேன். இதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் ரணில் விக்ரம கொண்டு வந்து வியாபாரம் பண்ண பார்க்காங்க. அது சாத்தியமாகாது, அது பூச்சியமான விஷயம் என்று முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். அன்றுகுமார திசாநாயக்கை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் போன பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் 5 லட்சத்துக்கு மேலே ஓட்டெடுக்காதால் இப்போ 70 லட்சம் ஓட்டெடுக்கலாம்னு நினைச்சா என்ன அபத்தமான ஒரு எதிர்பார்ப்பது. நடக்க போகிற வேலையா இது? ஆனால் சும்மா படம் காட்டுறாங்க. இந்த சமூக வலைத்தளங்களையும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸையும் பாவிச்சு இவங்க படத்தை காட்டுறாங்க. பெரிய கூட்டம் வந்த மாதிரி காட்டி திரிகிறாங்க. நாங்கள் சிங்கள பிரதேசங்களில் போய் பார்க்குறோம். அங்கு நாட்டுப்புற சிங்கள பிரதேசங்களில் அண்மையில் நான் தெய்யத்தை கண்டிய மகோய பதியத்தலாவ இந்த இடங்களுக்கு எல்லாம் போனால் அங்கே எல்லா ஊர்லேயும் சஜித் பிரேமதாசர பேர் தான் அடிபடுது. அன்றுகுமார திசாநாயக்கை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்படியான சூழல்ல நாங்கள் இவருடைய வெற்றி நிச்சயிக்கப்படுத்தப்பட்ட வெற்றி. கடந்த கால அரசியல் வரலாற்றில் எதிர்க்கட்சி தலைவர் தான் ஜனாதிபதி தலைவிக்கு போட்டியிடணும், அதெல்லாம் வெல்லலாம். எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. 3 ஆசனம் பார்லிமெண்டரிக்கு எங்கள்கிட்ட 55 ஆசனம் எடுத்து நாங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருக்கிறவர்கள் என்ற அடிப்படையில் இவருடைய வெற்றி சம்பந்தமான எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் கொஞ்சம் ஊடகங்களில் அதில் எங்கட சனமும் கொஞ்சம் அங்கலைங்கால இந்த ஏதோ யார்கிட்டையாவது பழுதிக்கணும் முன்னதுக்காக சும்மா ஒன்றுமே தெரியாத இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை பற்றி வெறும் வாயளவில் மட்டும் பேசுகிற ஆக்களால் இது ஒன்றும் சாதிக்கலாம். அவங்க இந்த சமூகத்தின் மிக இக்கட்டான நிலைமைகளில் என்ன பேச்சை பேசினார்கள் என்பதை நாங்கள் நிறைய பல இடங்களிலே மேடைகளிலே பேசியிருக்கிறோம். தயவு செய்து அதையெல்லாம் நீங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். இது சந்தர்ப்பவாத அரசியலுக்காக இப்போது இந்த சமூகங்கள் மத்தியில் மிக மோசமான கருத்துக்களை கடந்த காலங்களில் பேசியவர்கள் இப்பொழுது பசுத்தோல் போர்த்திய புலிகளாக உங்களுக்கு முன்னாலே வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு சோரம் போய்விட வேண்டாம். அது எந்த விதத்திலும் வெற்றியில் கொண்டு போய் முடிய மாட்டாது. நிச்சயமாக அடுத்த 21ஆம் தேதி சஜித் பிரேமதாச உடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நடந்தேறும். அந்த வெற்றிக்கு பின்னால் இந்த மண்ணின் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் மிக சமரசமாகவும் ஒற்றுமையாகவும் செய்வதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னவனாக உங்கள் மத்தியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், சட்ட முதுமானி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவுப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து உரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மண்ணின் மைந்தன் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ தாஜுல் மில்லத் கலாநிதி அல்ஹாஜ் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா சார் அவர்களை உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு நாம் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க உலமாக்களே, நமது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்வதற்குரிய சகல வளங்களும் சகல வாக்கு நிலைமைகளும் இன்று அவருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்ற வருங்கால ஜனாதிபதி நமதியாதைக்குரிய கரு சஜித் பிரேமதாசா மெத்துமணி அப்பே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாயக்க எங்களுடைய மரியாதைக்குரிய ரவுப் ஹக்கீம் மெத்துமணி அப்பே ஃபேமிலி சிட்டின மேடையில் விட்டிருக்கின்ற நகரசபை தலைவர் உட்பட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அனைவரையும் விழித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே நமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்
ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. நமது தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய சட்ட முதுமானி ரவுஃப் ஹக்கீம் சார் தலைமையிலே இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இளைஞர் சமூகம் எதிர்பார்க்கின்ற சிஸ்டம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் என்பது நமது மார்க்கத்தையும் நமது சமூகத்தையும் நமது மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்து கொண்டு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு புதிய பரிமாணத்திலே இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதென்று நாங்கள் தீர்மானித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டிலே இருக்கின்ற இன்றைய கணக்கெடுப்புகளின்படி இலங்கையில் இருக்கின்ற சர்வதேச ஏனைய உளவு நிறுவனங்களுடைய அறிக்கைகளின்படி மிக அதிகப்படியான வாக்குகளிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவார் என்று உறுதி கூறப்படுகிறது. நாங்கள் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வேலை செய்தோம். இந்த மக்கள் எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப் சார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அன்று 88ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி முழு வாக்குகளையும் ஒன்று சேர்த்து மட்டக்களவு மாவட்டம் மாத்திரமல்ல இந்த நாடு முழுவதும் முஸ்லிம் சமுதாயம் இன்று நாளுக்கு நாள் சஜித் பிரேமதாசாவினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இன்று அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. மிக மோசமான ஒரு தோல்வியை அவர் இன்று அடைந்து கொண்டிருக்கிறார். அவரை யாரை நம்பி மொட்டுக்கட்சியை நம்பி தேர்தலுக்கு வந்தாரோ அவர்கள் எல்லோரும் அவருக்கு கால்களை வாரி இன்று அவர்களை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலிலே மிக மோசமான நிலைமைக்கு தோல்வி அடைவார். உங்களுக்கு தெரியும், அவருடைய தென் பகுதியில் இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இந்த கிழக்கு மாகாணத்திலே தான் இன்று ஒவ்வொரு நாளும் அவர் வலம் வருகிறார். கரு विपक्ष नायक तुमनी गरु रणिल विक्रमसिंह मत तुम आवा तुन पारक आवा मे गमट पळवनि रासीम कैंसल उना जनता वदे देवनी पारत आवा एकत कैंसल उना तुन पारक आवा पेरेदा 10 दिनक वक्ने एकत कैंसल वेला गया पारंगीला मम हरु गरु करनवा तुमावे इच्चर गरु करන ජනාධිපති මේ පාරේ විල්ලා පාරේ ඉන්න කටි දන්තිමට කතා කිරීම යනවන මම හරි ගණකාටු වෙනවා. එතුමාට මේ ලංකාවේ දුප්පත් ජනතාව විශේෂයෙන් මධ්‍යම පළාත් ජනතාව එතුමාට ඉච්චර ආදරයක් නැහැ. එතුමා ගත්ත තීන්දුව ඔක්කොම උඩ ඉන්න බිස්නස් ජනතාව ගැන තමයි තීන්දුව ගත්තේ. එම නිසා දුප්පත් ජනතාව හරි අමාරුවෙන් ජීවත් වෙනවා. එම නිසා එතුමාට මේ පාරේ ඡන්ද දෙන්න බැරි වෙලා ඉන්නේ. ஆகவே இன்று அவருடைய தோல்வி மிக மிக குறைந்த நிலையில் அவர் காணப்படுகிறார். ஆகவே அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் எந்த பிரயோசனம் கிடையாது. அதே போன்றுதான் இன்று அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி கட்சியும் மிக மோசமாக கடந்த 2-3 நாட்களாக அவர்களுடைய தோல்வியும் நாளுக்கு நாள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்கள் தொடர்பிலே அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 8:30 மணிக்கு நாங்கள் உங்களோடு பேசுவோம். අද මේ රස්සිම ඉවරුණෙන් පස්සේ 8:00ට මම මේ ජනතාව අමතරනවා. හවස 8:00ට ඒකේදී අනුර කුමාර දිසානායක ජේ පක්ෂයේ මුස්ලිම් ජනතාවට එරෙහිව විශේෂයෙන් මේ රටේ ආගමික සියලු ආගම විනාශ කරන්න ඒ පක්ෂයෙන් පක්ෂයේ ප්‍රතිපත්තිය තුළ තියෙන සියලු දෙනාම අද 8:00ට ජනතාවට விசேஷයෙන්ම கதா කරනවා. உங்களோடு அது தொடர்பாக நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். மிக நல்ல ஒரு மனிதர், எங்களோடு மிக பழகுகின்ற ஒருவர், ஏழைகளோடு மிக சிறப்பாக பழகுகின்ற ஒருவர்,
சஜித் பிரேமதாசா என்பவர் ஏழைகளோடு மிக சாதாரணமாக பழகுகின்ற ஒருவர், மிக பண்பாக பழகுகின்ற ஒருவர், எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒருவர், ஏழைகளுடைய உணர்வுகளை பசியை உணர்ந்த ஒருவர். அவருடைய தந்தையார் ஆர் பிரேமதாசா 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் நமது மக்களை எல்லாம் படுகொலை செய்த போது நமக்கு அல்லாஹ்வின் உதவியோடு பாதுகாப்பை தந்த மனிதர் ரணசிங்க பிரேமதாசா அவர்கள். நான் காத்தாங்குடி பள்ளிவாசலிலே விடுதலை புலிகள் ගරු විපක්ෂ නායකතුමනි LTT සංවිධානයේ කාතාංගුඩි පල්ලියේ ඇවිල්ලා 160ක් දෙනෙක් මැරලා මුස්ලිම් ජනතාව නිගෙනහිර පළාතෙන් උතුරු පළාත වගේ අයින් වෙන්න කිව්වා. මම 1990 තරුණ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මේ ඉන්සිඩන්ට් වුණාම ඔබතුමාගේ තාත්තා රණසිංහ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාට දුරකථනයෙන් කෝල් කරලා ජනාධිපතිතුමනි මම ඔබතුමා හම්බ වෙන්න ඕන කිව්වා. මම කාතාංගුඩි හිටිය වෙලාවේ එතුමා මට හෙලිකොප්ටර් එකේ එව්වා වහාම කොළඹට එන්න කියලා. මම හෙලිකොප්ටරෙන් මම මේ පල්ලියට ආගමික සම්බන්ධයක් මම හිටියෙත් නෑ. මම වහාම කොළඹට ගිහිල්ලා ඔබතුමාගේ තාත්තාව ජනාධිපතිතුමා මමයි අශ්රෆ් එමෙතිතුමා හම්බුණා. ජනාධිපතිතුමා ඇවිල්ලා මට මොනවද ඕන කියලා මම කිව්වා මට වහාම ආරක්ෂාව දෙන්න ඕනේ. හමුදාව ආරක්ෂාව, පොලිස් ආරක්ෂාව, අමතරව අවි ආයුධ පොලිසියට දීලා අපේ තරුණ තරුණියන්ට පුහුණුවක් දීලා නිල වශයෙන් නීත්‍යානුකූලව මුස්ලිම් ළමයින්ට අවි ආයුධ දෙන්න කිව්වා. එතුමා වහාම අනිද්දා මම හවස 6ට කතා කරා. next day උදේ 6ට මම next day උදේ 6ට ඒ කාල ජෙනරල් සේපාල් ආටිකල ආරක්ෂකලේතුමාට නියෝගය දීලා අපිට අවි ආයුධ දුන්නා. ඒ නිසා තමයි අපි முஸ்லிம் ஜனதாව நாங்கள் உங்களை எல்லாம் பாதுகாக்க முடிந்தது. அவருடைய தந்தை அன்று பள்ளிவாசலிலே படுகொலை சுகதாக்களாக்கப்பட்ட போது நான் ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு நிற்கவில்லை. நான் உடல்களை ஜனாசாக்களை பார்த்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் கொழும்புக்கு போய் அஷ்ரப் சாரும் நானும் ஜனாதிபதியை சந்தித்தோம் 90ஆம் ஆண்டு. அவர் என்ன வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய மக்களை பாதுகாக்க போலீஸ் நிலையம் வேண்டும், இராணுவம் வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும் என்று கேட்டோம். உடனடியாக சட்டபூர்வமாக இராணுவ போலீஸுடன் வேலை செய்யக்கூடிய ஒழுங்கை செய்து ஆயுதங்களை தந்தார். ஆகவேதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு எவ்வாறு வடக்கிலே இருந்து முஸ்லீம்களை விரட்டி அடித்தார்களோ அவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதற்காக எடுக்கப்பட்ட அத்தனை அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து இந்த மண்ணிலே இன்று கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழுவதற்கு அல்லாஹ்வின் உதவிக்கு அடுத்ததாக எமக்கு பாதுகாப்பு தந்தவர் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா அவர்கள். அவருக்காக அவர் அடுத்த தேர்தலில் நிற்கவில்லை. அதற்கிடையில் அந்த புலிகள் அவரையும் கொண்டொழித்தார்கள். ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அவருடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்கு, அன்று எங்களுக்கு தந்த பாதுகாப்புக்கு, அந்த வசதிகளுக்கு செய்வதற்கு ஒருவரை தந்திருக்கிறார்கள். அவர் நல்ல மனிதர். அவரோடு மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகுகிறோம். நான் நினை காலமாகத்தான் பழகுகிறேன். மிகவும் ஏழ்மையான ஒருவர், மிக பண்பாளர், எல்லோரோடு மிக பக்குவமாக அவர் பேசுவார். எந்த பிரச்சனைகளையும் மிக தெளிவாக கேட்டுக்கொள்வார். பிரச்சனைகள் இருக்கிறதா, அதனால் எப்படி ஏற்படும் என்றெல்லாம் விசாரித்து தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நல்ல படித்த புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட ஒரு புதிய தலைமைத்துவம். இன்ஷா அல்லாஹ் அதற்காக நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி. வஸ்ஸலாம். எங்கே இந்த பாடலுக்கு எல்லோரும் எழுந்து நின்று உங்களுடைய தொலைபேசியினுடைய வெளிச்சத்தை அப்படி ஏற்படுத்தி நாங்கள் இந்த பாடலுக்கு ஆதரவை வழங்குவோம். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு,
சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கு, காத்தாங்குடி மண்ணுக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்களுக்கு, එනම් මේ දැවන්ත ජනරැලිය ආමන්ත්‍රය කරන්නට එළඹෙන 21 වැනිදායින් පස්සේ උදාවන්නේ ජයග්‍රාහී යුගයයි. එළඹෙන 21 වැනිදායින් පස්සේ මෙරටේ උදාවන්නේ පුංචි මිනිසාගේ යුගයයි. එනම් ඒ යුග පුරුෂයාණන්ටයි මගේ මීළඟ ආරාධනාව. 21 වැනිදායින් පස්සේ මෙරටේ නියත ජනපති රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමන්ගේ පුතණුවන් සජිත් ප්‍රේමදාස මැතිතුමනි, ඔබතුමන්ටයි මේ ගෞරවනීය ආරාධනාව මේ දවන්ත ජනරැලිය ආමන්ත්‍රණය කිරීම සඳහා. நிகழ்வில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய நிச்சயிக்கப்பட்ட ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை உங்கள் உற்சாகமான கரகோஷத்துக்கு மத்தியில் அழைக்கின்றேன். අද දින මෙම රැස්වීම සංවිධානය කරපු අපේ හිතවත් ගරු MLM හිස්බුල්ලා ගරු මැතිතුමනි, ඒ වගේම මුස්ලිම් කොංග්‍රස් පක්ෂයේ නායක ගරු රවුෆ් හකීම් මැතිතුමා, ACMC නායක ගරු රිෂාඩ් බදුරුදීන් මැතිතුමා, ඒ වගේම මුස්තෆා මැතිතුමා ප්‍රමුඛ සියලුම පළාත් සභා පළාත් පාලන අපේක්ෂක මහත්මීන්, සංවිධායකවරුන්, සංවිධායකවරියන්, ඒ වගේම කාත්තන්කුඩි බල ප්‍රදේශයේ දායබර ඔබ සියලු දෙනාගෙන්ම අවසරයි. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த MLM ஹிஸ்புல்லா அவர்களே, முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, அகில இந்திய மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதுதீன் அவர்களே, முஸ்தபா உட்பட மாகாண சபை உறுப்பினர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, தலைவர்களே, அமைப்பாளர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான காத்தாங்குடியினுடைய பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் ஒலித்தவனாக විශේෂයෙන්ම සතුටු වෙනවා අපේ හිස්බුල්ලා මැතිතුමාගේ මූලිකත්වයෙන්, නායකත්වයෙන් කාත්තන්කුඩි බල ප්‍රදේශයේ මේ ජනාධිපතිවරණ ජනහමුව පවත්වන්නට, හිස්බුල්ලා ක්‍රීඩාංගණයේම මෙය පවත්වන්නට ලැබීම ගැන මම විශේෂයෙන්ම කියන්න කැමතියි. 21 වෙනිදා ලබන ජයග්‍රහණය තුළ අපි කාත්තන්කුඩි කියන බල ප්‍රදේශය විශේෂ සංවර්ධනයකට ලක් කරනවායි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කර සිටිනවා. விசேடமாக சந்தோஷப்படுகின்றேன். ஹிஸ்புல்லா அவர்களுடைய தலைமையிலே இந்த ஹிஸ்புல்லா விளையாட்டு அரங்கிலே இப்படியான ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 21ஆம் தேதி வெற்றியின் பின்னர் காத்தாங்குடிக்கு விசேஷ அபிவிருத்தி திட்டம், விசேடமான அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். විශේෂයෙන්ම යුද සමයේ කුරුක්කල් මඩම්, ඒ වගේම කාත්තන්කුඩි ඉස්ලාමීය දේවස්ථානවල සදාම් හුසේන් ගම්මානේ ඒ කුරිරු ප්‍රහාර නිසා ජීවිත අහිමි වුණු, එනමුත් අද වන විටත් කිසිම සහනයක් නොලැබුණු, වන්දියක් නොලැබුණු ඒ පවුල්වලට අපි අනිවාර්යෙන්ම සහන සලසනවායි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. விசேடமாக யுத்த காலகட்டங்களில் குருக்கல் மடம், காத்தாங்குடி பள்ளிவாசல்கள், அதேபோன்று சதாம் ஹுசைன் நகரம் போன்ற நகரங்களில் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், உயிர் தியாகங்கள் செய்தார்கள், உயிர் நீத்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளோ நீதிகளோ கிடைக்கவில்லை. நிச்சயமாக
எதிர்காலத்திலே இவர்களுக்காக நீதி வழங்கப்படும், இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ වගේම මේ කාත්තංකුඩි බල ප්‍රදේශයේ ජීවත්වන දීවර ප්‍රජාව වෙනුවෙන් පුන්නච්චිමුණේ කේන්ද්‍ර කරගෙන ඒ දීවර කර්මාන්තය කරන්නට අවශ්‍ය පහසුකම් ටික ලබා දෙමින් විශාල ව්‍යාපාරික පරපුරක් සිටින මේ කාත්තංකුඩි බල ප්‍රදේශයක් නගරයක් ඉස්තරම්ම වර්ගයේ වාණිජ්‍ය නගරයක් බවට පත් කරන්නට මම මුලපුරනවා නායකත්වය දෙනවයි කියන එක මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. விசேடமாக ஒரு விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். மீன்பிடி கைத்தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் அதிகமானவர்கள் இந்த பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். இந்த மீன்பிடி கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையினை எடுப்பதோடு பல வியாபாரிகள் பிரமாண்டமான வியாபார நிலையங்கள் இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்திலே இது தரமான ஒரு வியாபார கேந்திரஸ்த நிலையமாக மாற்றப்படும் இந்த காத்தான்குடி என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ වගේම සංචාරක කර්මාන්තරය කේන්ද්‍ර කරගෙන මේ බල ප්‍රදේශයේ ලොකු දියුණුවක් ලබන්නට පුළුවන්. මැලේසියාවේ සිදුවෙන ඒ සංචාරක කර්මාන්ත ශේෂ්ත්‍රය උපුටා ගනිමින් අපිට පුළුවන් මේ බල ප්‍රදේශයේ කේන්ද්‍ර කරගෙන ඒ සංචාරක කර්මාන්තයක් ප්‍රගුණ කරන්න. අපේ හිස්බුල්ලා මැතිතුමාව මම හොඳින් අඳුරනවා. එතුමා මගෙන් කරපු එකම ඉල්ලීම තමයි මේ කාතංකුඩි බල ප්‍රදේශයේ විශේෂ සංවර්ධනයකට යොමු කරන්නයි කියන කාරණාව. ඒ නිසා එතුමාගේ ඉල්ලීමත් සමග ඒ වගේම එතුමත් එක්ක එකට වැඩ කටයුතු කරන අපේ මුස්තෆා ඇතුළු අපේ සියලුම දෙනාගේ අපිත් එක්ක මේ වේදිකාවේ සිටින සියලුම දෙනාගේ ඒ ශක්තිය තුළ හිස්බුල්ලා මැතිතුමාගේ නායකත්වයෙන් අපි කාතංකුඩි බල ප්‍රදේශය ශක්තිමත් කරනවා දියුණු කරනවා කියන එක මම ඔබ සියලු දෙනාටම කියන්න කැමතියි. விசேடமாக இந்த பிரதேசத்திலே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதோடு மலேசியாவில் இருக்கின்ற சுற்றுலாத்துறையை போன்று இந்த பிரதேசத்தை நாங்கள் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு விசேடமாக உங்களுடைய தலைவர் ஹிஸ்புல்லா அவர்கள் என்னிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதுதான் இந்த காத்தான்குடியை விசேட அபிவிருத்தி திட்டத்தில் உள்ளடக்குமாறு அவர் கேட்டிருந்தார். ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்காலத்திலே இந்த காத்தாங்குடி நகரம் விசேட அபிவிருத்தி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படும். இதற்கு இங்கிருக்கின்ற முஸ்தபா அவர்களோடும் ஏனைய அமைப்பாளர்களோடும் இணைந்து ஹிஸ்புல்லா அவர்களுடைய தலைமையிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். මේ බල ප්‍රදේශයේ ඉඩම් නොමැති නිවාස නොමැති අනුපවුල් සිටිනවා. ඒ වගේම මේ ප්‍රදේශයේ රජයේ ඉඩ කඩන් තිබෙනවා. අපි ඒවා උපයෝගී කරගෙන කාර්යක්ෂමව ඉඩම් කළමනාකරණය කරගනිමින් ඉඩම් නොමැති නිවෙස් නොමැති පවුල් වලට ගෙවල් හදන යුගයේ ක්‍රියාත්මක කරනවා. මඩකලපු දිස්ත්‍රික්කයේ නිවාස ඇමතිව හැටියට මම ඉන්න කාලේ මේ දිස්ත්‍රික්කයට විශාල වශයෙන් නිවාස ඉදිකිරීමේ උදාගම්මාන වැඩසටහන ආරම්භ කරා. කාතංකුඩි බල ප්‍රදේශයේ ඉඩම් නොමැති ගෙවල් නොමැති පවුල් වලට නිවාස යෝජනා ක්‍රම බිහි කරන්නට අපි සැදී පැහැදී සිටිනවා. விசேடமாக காணி இல்லாதவர்களுக்கு காணிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எதிர்காலத்திலே செய்வோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு திட்டங்களை வீடுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த பிரதேசங்களிலே அரச காணிகள் இருக்கிறது. இதனை முகாமைத்துவப்படுத்தி வீட்டு திட்டங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை எதிர்காலத்திலே செய்வதோடு நான் வீடமைப்பு அமைச்சராக இருந்த பொழுது அந்த காலகட்டத்திலே உதா கம்மான என்ற வேலை திட்டத்தின் மூலம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். அது இப்பொழுது நிறுத்தப்பட்டாலும் எதிர்காலத்திலே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தி காணி இல்லாதவர்களுக்கு காணிகளும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளையும் இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்வோம்.
ඒ වගේම මඩකලපු දිස්ත්‍රික්කයේ තිබෙනවා පාසල් 361ක්. පාසල් 361ම ස්මාර්ට් ස්කූල්ස් බවට පත් කරනවා. දිස්ත්‍රික්කයේ සියලුම රෝහල් ස්මාර්ට් රෝහල් බවට පත් කරනවා. මේ ප්‍රදේශයේ තිබෙන අල්හිරා විද්‍යාලය, සෙන්ට්‍රල් කොලෙජ් එක, මීරා බාලිකා විද්‍යාලය, අල්නවසර් විද්‍යාලය මේ අනාදි වශයෙන් කාත්තන්කුඩි බල ප්‍රදේශයේ තිබෙන සියලුම පාසල් ස්මාර්ට් ස්කූල්ස් බවට පත් කරලා විශේෂයෙන්ම ඉංග්ලිෂ් මීඩියම් ස්කූල් එකක් මේ පාසල් පද්ධතිය තුළ ඉංග්ලිෂ් මීඩියම් උගන්වන පාසලක් අපි අලුතෙන්ම නිර්මාණය කරලා මේ பிரதேශයට දායාද කරන්නට අපි අදහස් කරනවා. விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே 361 பாடசாலைகள் இருக்கிறது. இந்த 361 பாடசாலைகளையும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக நிச்சயமாக எதிர்காலத்திலே நாங்கள் மாற்றி அமைப்போம். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளும் ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்றப்படும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹிரா வித்தியாலயம், சென்ட்ரல் கல்லூரி, மீரா பாலிகா வித்தியாலயம், அல் அஸ்ஹர் பாடசாலை, இந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதோடு இந்த சகல பாடசாலைகளும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றப்படுவதோடு ஆங்கில மொழி மூலமான இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மொழி மூலமான ஒரு பாடசாலையை இந்த காத்தாங்குடி மண்ணிலே இந்த பாடசாலை திட்டத்தினுள் உள்வாங்கி அதனை செயற்படுத்துவோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். මඩකලපු දිස්ත්‍රික්කයේ සෑම රෝහලක්ම ස්මාර්ට් රෝහලක් බවට පත් කරමින් කාත්තන්කුඩි බල ප්‍රදේශයේ රෝහල අපි පහසුකම් මතින් ඉහළ නංවන්නට අනිවාර්යෙන්ම කටයුතු කරනවා. விசேடமாக சகல வைத்தியசாலைகளையும் ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்றுவதோடு காத்தாங்குடி வைத்தியசாலை விசேடமாக அனைத்து வசதிகளும் சம்பூர்ணமான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக மாற்றி அமைப்பேன் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ වගේම මේ බල ප්‍රදේශයේ තිබෙන අනෙකුත් ගැටලු අනෙකුත් ප්‍රශ්න අපි හැමෝම අත්වල් බැඳගෙන ජාති ආගම් කුලමල පන්ති පක්ෂ භේදයෙන් තොරව මනුෂ්‍යත්වය මුල් කරගෙන මිනිස්කම මුල් කරගෙන පොදු ජනයා මුහුණ දෙන ප්‍රධාන ගැටලු වලට සාකච්ඡාවෙන් එකමුතු භාවයෙන් සහයෝගී භාවයෙන් සහෝදරත්වයෙන් සාකච්ඡා සම්මුතියකට එළමිලා ජනතා ප්‍රශ්න විසඳන මුළු රටම එක්සේ සත් කරන ගමනකට ඔබ සියලු දෙනාම සූදානම් වන්න. விசேடமாக இந்த பிரதேசங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை சுமூகமான முறையிலே தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இனம், மதம், மொழி, கட்சி பேதங்கள் அனைத்தையும் மறந்து ஒரு தாய் பிள்ளைகளாக பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இதற்கான இணக்கங்களை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். අවසාන වශයෙන් මං කියන්න කැමතියි මා සහ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් අනුර කුමාර දිසානායක මහත්මයාත් අතර විශේෂයෙන්ම ඉස්ලාමීය ප්‍රජාව මුස්ලිම් ප්‍රජාව කේන්ද්‍රීයව අපි අතර තිබෙන වෙනස ඔබට පැහැදිලි කරන්න. ඔබට මතක ඇති ගෝඨාභය රාජපක්ෂ ආණ්ඩුවේ බෙරියල් ක්‍රමේෂන් ප්‍රශ්නය ආවා. භූමි දාන ආදාහන ප්‍රශ්නය ආවා. පොඩක් හොයලා බලන්න මේ නායකයෝයි කියා ගන්න අය කොහොමද මේ ප්‍රශ්නේදී හැසිරුනේ? ඒ ප්‍රශ්නය ඉදිරියේ රනිල් වික්‍රමසිංහත් අනුර කුමාර දිසානායකත් පැනලා දිව්වා. ඒගොල්ලෝ බය වුණා මුස්ලිම් ජනතාව වෙනුවෙන් ඉදිරිපත් වෙන්න. ඒගොල්ලෝ බය වුණා ඉස්ලාමීය ආගම ඉස්ලාමීය සංස්කෘතිය ඒ වත්පිළිවෙත් ඒ ක්‍රියාදාමයන්
ඒවා ආරක්ෂා කරන්නට ඒගොල්ලෝ ඉදිරිපත් වුණේ නැහැ. දැන් නම් එනවා මුස්ලිම් ජනතාව අතරට ඡන්ද ටික ලබා ගන්න. ඡන්ද ටික බා ගන්න. මම ආඩම්බර වෙනවා. මේ රටේ මුස්ලිම් ප්‍රජාවගේ ආදාහනය භූමි දානය ප්‍රශ්නේදී ගෝඨාභය රාජපක්ෂ ඒ වැරදි තීන්දුව ගන්නකොට WHO එක කියද්දි මෙහෙම කටයුතු කරන්න එපා. මේක වැරදි. ජාත්‍යන්තර සෞඛ්‍ය සංවිධානය කියන විටත් අපි මොකද්ද කරේ? අපි වෙනමම මේ රටේ ගෝඨාභයගේ ආණ්ඩුව වෙනමම කමිටු හදලා ඒ වැරදි වැඩේ කරන්නට කටයුතු කරා. ඒ කලේ මුස්ලිම් ජනතාවගෙන් පලි ගන්න. ඒ කලේ ඉස්ලාමීය ජනතාවගෙන් පලි ගන්න. මම කියන්න කැමති ඒ වැරදි ක්‍රියාව කරනකොට මහපාරට බහැලා ඒ වැරදි ක්‍රියාවට විරුද්ධව නගන්න පුළුවන් ලොකුම හඬ, ලොකුම උද්ඝෝෂණය, ලොකුම විරෝධතාවය මහපාරේ පාර්ලිමේන්තුව තුලත් නැග්ගේ සජිත් ප්‍රේමදාසයි සමගි ජන බලවේගයයි සමගි ජන සන්ධානයයි කියන එක මම ඔබ සියලු දෙනාට මතක් කරන්න කැමතියි. இறுதியாக ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்க அவர்களினதும் என்னினதும் அனுரகுமார திசாநாயக் அவர்களினதும் இருக்கின்ற வேறுபாடுகளை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்றேன். ஒரு காலத்திலே கொரோனா பிரச்சனையின் பொழுது முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதா புதைப்பதா என்கின்ற ஒரு பிரச்சனை கோட்டாவினுடைய அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலிருந்து விரண்டோடினார்கள். முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அவர் எடுக்கவில்லை. WHO உலக சுகாதார ஸ்தாபனம் புதைப்பதற்கான அடக்குவதற்கான அனுமதியை வழங்கி இருந்த பொழுதும் கோட்டாவினுடைய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக பிழையான ஒரு தீர்மானத்தை எடுத்து முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதற்கான பிழையான நடவடிக்கையை எடுத்த பொழுது எவரும் அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது ரணிலோ பேசவில்லை. ஆனால் நான் வீதியில் இறங்கி முஸ்லிம்களுடைய ஜனாசாவை அடக்குவதற்கான உரிமைக்காக வீதியில் இறங்கி போராடினேன் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ වගේම පලස්තීන ජනතාව මුහුණ දෙන ප්‍රශ්නයේදී එදා මගේ තාත්තත් කෙලින් හිටියා. අද මමත් කෙලින් ඉන්නවා. එක්සත් ජාතීන්ගේ UN General Assembly Resolution 242338 ඒ වගේම කැම්ප් ඩේවිඩ් සාකච්ඡා, ඒ වගේම ඒබ්‍රහම්ස් අකෝඩ්, ඒ වගේම ඔස්ලෝ අකෝඩ්, මේ හැම ජාත්‍යන්තර සම්මුතියකින්ම පලස්තීන රාජ්‍ය පිළිබඳව ජාත්‍යන්තරයේ අති මහත් බහුතරයක් පිළි අරගෙන තිබෙන කාරණාවක්. අපිත් කියනවා පලස්තීන ජනතාවගේ ඒ තමන්ගේ රටට තියෙන අයිතිය වෙනුවෙන් අපි අනිවාර්යෙන්ම සිටිනවා. ඒ වගේම මම බොහොම පැහැදිලිව කිව්වා හිට්ලර්ගේ නාත්සි ජර්මනියේ යුදෙව් ජාතික ප්‍රජාව ගෑස් චේම්බර් වලට දාලා ඒ යුදෙව් ජාතිකින් අමුවේ ඝාතනය කරනකොට අපි ඇත්ත වශයෙන්ම මේ මොහොතේ ඒ ඉතිහාසය දිහා දකිනකොට සම්පූර්ණයෙන්ම වැරදි වැඩක් කරේ. ඒ වගේ මහා හානියකට ලක් වුණු ඉස්රායලය, විශේෂයෙන්ම ඉස්රායලයේ වර්තමාන බෙන්ජමින් නෙතන්යාහු අග්‍රාමාත්‍යවරයා ප්‍රමුඛ ආණ්ඩුව පලස්තීන ජනතාව ඉලක්ක කරගෙන, පලස්තීන ජනතාව එල්ල කරගෙන මේ කරන මේ මහා රාජ්‍ය ත්‍රස්තවාදය අපි තරයේ හෙලා දකිනවා. අපේ රටේ ඔය ජනාධිපති අපේක්ෂකවරු ඕවා කියන්න බයයි. මම බය නැහැ. මොකද මම දන්නවා නිවැරදි දේ මොකද්ද? ප්‍රතිපත්තිමය වශයෙන් හරි දේ මොකද්ද? අපි විශ්වාස කරනවා ඉස්රායෙල් කියන රටත් පැලස්ටයින් කියන රටත් බොහොම සහයෝගයෙන් සංහිඳියාවෙන් මිත්‍රශීලීත්වයෙන් ඒ රටවල් දෙක හොඳින් ඉන්නට ඕන. ඒකයි අපේ ප්‍රතිපත්තිය. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ කාත්තන්කුඩි බල ප්‍රදේශයේ ජනතාවටත් රටේම ඉස්ලාමීය මුස්ලිම් ප්‍රජාවටත්
මං කියන්න කැමති රටේ නායකයා බවට පත් වෙන්නට ඕන. ඔබගේ ජන ජීවිතයට, ඔබගේ සංස්කෘතියට, ඔබගේ ආගම කුමක් වුවත්, ඔබගේ ජාතිය කුමක් වුවත් මේ රටේ ශ්‍රී ලාංකිකත්වය රැක දෙන්න පුළුවන් එකම නායකත්වය මොකක්ද කියන එක ගැන මං හිතන්නේ ඔබම තීන්දුවකට එන එක ඉතාමත්ම වැදගත්. ඒ නිසා අවසාන වශයෙන් මම කියන්න කැමති මඩකලපු දිස්ත්‍රික්කයේ මඩකලපුව, පද්දරිප්පු, කල්කුඩා ආසන 3යි. පළාත් පාලන ආයතන 12යි. ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශ 14යි. ග්‍රාම සේවා වසම් 345යි. ගම් නගර නියම් ගම් 1240යි. අපි මේ මැතිවරණ කොට්ටාස 3 හැම ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශයකම නිෂ්පාදන කර්මාන්ත ශාලාවක් බිහි කරනවා රැකියා නැති තරුණ තරුණියන්ට රැකී ආරක්ෂා ලබා දෙන්න. ඒ වගේම මේ දිස්ත්‍රික්කයේ තිබෙන වසම් 345ම ගම් නගර 1240ම ශක්තිමත් සංවර්ධනයකට යොමු කරනවාමයි කාත්තන්කුඩිය බල ප්‍රදේශයේ මේ ප්‍රදේශයේ සංවර්ධනයේ ස්වර්ණමය යුගය හිස්බොල්ලා මැතිතුමා ඇතුළු අපේ සියලුම නායකින් සමග අත්වැල් බැඳගෙන ඒ යුතුයකම කාතන්කුඩි ජනතාවට ඉටු කරනවාමයි කියන එක මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරමින් සියලු දෙනාටම ආයුබෝවන්, තෙරුවන් සරණයි, අස්ලාමු அலைக்கும், வணக்கம், தேவி பிහිටයි. விசேடமாக பலஸ்தீனர்கள் சார்பாக, அந்த மக்கள் சார்பாக நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றோம். எங்களுடைய கொள்கை மனிதாபிமான முறையிலே பலஸ்தீனர்களும் இஸ்ரேலர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எந்த விதமான வன்முறைகளும் இந்த இடத்திலே நடக்கக்கூடாது. பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுடைய தலைமையிலே பலஸ்தீனர்கள் ஒருபோதும் தாக்கப்படக்கூடாது, இவர்கள் அழிக்கப்படக்கூடாது, நியாயமான முறையில் இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிலர் இந்த இடங்களிலே கூட்டங்களிலே அவர்களுடைய பாதுகாப்பை கருதி அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படியான விடயங்களை பேச மாட்டார்கள். நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையையும் மனிதாபிமானத்தையும் ஒரு இடத்தில் மையப்படுத்தி எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மொத்தமாக இந்த இடத்திலே எதிர்காலத்திலே என்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 தேர்தல் தொகுதிகள் இருக்கிறது. மட்டக்களப்பு, பத்திருப்பு, கல்குடா, இந்த 3 தொகுதிகள் 12 பிரதேச சபைகள், 14 பிரதேச சேலங்கள், 1040 சிறிய கிராமங்கள். ஆகவே ஒவ்வொரு பிரதேச சேலங்களிலும் உற்பத்தி கைத்தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதோடு காத்தாங்குடி மண்ணை ஒளிமயமானதாக ஆக்குவதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஹிஸ்புல்லா அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்பதை இந்த இடத்தில் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவான். தாயகம் உதித்திடும் கதிரவனே, மாசற்ற யுகத்தின் புது விதியே,